இன்றைக்கி அரிசி சமையல் நிலக்கடலை சட்னி வச்சிடலாங்க. நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. சீரகம் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. சீரகம் நல்லா வெடித்தோடனே நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வணக்கியாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் கடலை போட்டுக்கலாங்க. அடுத்தது சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு இதை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தண்ணி மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி தோசைக்கு இது செம்மையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தாளிப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி சமையல் முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள்.